வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். நம்ம கோட் டு ஆல்கோ சேனலில் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை, மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி, கோடிங் பண்ணி, ஆட்டோமைஸ் பண்ணி தருவோம். அந்த ஆட்டோமைஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அந்த மாதிரி கோட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஸ்ட்ராட்டஜியோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுல நிஃப்டி 15 மினிட்ஸ் தான் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நிஃப்டி 15 மினிட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற கொஸ்டின் வந்து பல கஸ்டமர்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதை டீட்டெயிலாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அனைத்துமே, எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே சார்ட்டை பேஸ் பண்ணி கிடையாது. சார்ட்டு வெறும் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே டேட்டாவை பேஸ் பண்ணி தான் ஆர்டரும் எடுக்கும், ஆர்டரும் கட் ஆகும். ஸோ நான் தெளிவுபடுத்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு நிஃப்டி 15 மினிட்ஸோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தெளிவாக நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போது நேற்று மார்க்கெட் சார்ட் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ், அதாவது 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 9:30 வரைக்கும் மார்க்கெட் ஓடுது. ஸோ 9:15லேருந்து 9:30 வரைக்கும் என்ன ஹை அண்ட் லோ ஃபார்ம் ஆகிருக்கோ அதுதான் ரேஞ்ச். இன்னையோட ரேஞ்ச் என்ன நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, 9:15 கேண்டில்லேருந்து 9:30க்குள்ளே என்ன ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் வந்து இன்னையோட ரேஞ்சுன்றதை நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். அது ஸ்ட்ராட்டஜியும் டிஃபைன் பண்ணிக்கும். ஸோ நேற்றோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ லைன் தான். இந்த சார்ட்டு நீங்கள் எந்த கேண்டில் வச்சு, எந்த டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இது 5 மினிட்ஸ் கேண்டில். ஃபஸ்ட்டு 9:15 to 9:20 கேண்டில் ஃபார்ம் ஆகுது, 9:20 to 9:25 இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது, 9:25 to 9:30 இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட ஹை அண்ட் லோ, இதுதான் இதோட ரேஞ்ச். இதே நீங்கள் 1 மினிட் சார்ட் வச்சு பாருங்கள். 1 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கனாலும் ரேஞ்ச் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ரேஞ்ச் நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு புரிஞ்சிடும் இன்றைக்கி என்ன ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் 9:15 கேண்டில், 9:16 கேண்டில், 9:17 கேண்டில், அது மாதிரி 9:30 கேண்டில் வரைக்கும் இதான் 9:30 கேண்டில். ஸோ இங்கே லாஸ்ட்டாக இதோட ஹையும் இதோட லோவும், இதுதான் 15 மினிட்ஸோட ரேஞ்ச். கீழே எவ்வளோ மேக்ஸிமம் கீழே போயிருக்கு, எவ்வளோ மேக்ஸிமம் மேலே போயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ரேஞ்சு. நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இதுதான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட கேண்டில். இது பார்த்தீங்கன்னா 9:15 9:30, அடுத்து 9:30 to 9:45. ஸோ இதோட ரேஞ்சு தான், இங்கேருந்து இங்கே தான். ஏன் 5 மினிட்ஸ் வச்சானா கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்காக 5 மினிட்ஸ் கேண்டில் எல்லாருமே டிஃபால்ட்டாக புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா 1 மினிட் கேண்டில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தப்பு இல்லை. 1 மினிட் கேண்டில்லே நான் பார்ப்போம். ஸோ 1 மினிட் கேண்டிலில் நம்மளுக்கு ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சு. ரேஞ்ச் வந்து 24,613, அங்கேருந்து 24,732, இதுதான் ரேஞ்சு. சரிங்களா? ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 144 பாயிண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் சார்ட்டில் பொறுத்தோம். அதில் பாதி வந்து ஸ்டாப் லாஸ். என்ன ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுதோ அதில் பாதி ஸ்டாப் லாஸ். ஒவ்வொரு நாளைக்கு ரேஞ்ச் வேரி ஆகும், ஒவ்வொரு நாளைக்கு ஸ்டாப் லாஸ் வேரி ஆகும், ஒவ்வொரு நாளைக்கு டார்கெட் வேரி ஆகும். ஸோ ரேஞ்சிலோட பாதி ஸ்டாப் லாஸ், இந்த பாதி என்ன இருக்கோ, இங்கே 77 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதே 77 பாயிண்ட்ஸு இங்கேருந்து மேலே டார்கெட்டு, இங்கேருந்து அதே 77 பாயிண்ட்ஸ். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு லைன் வரைஞ்சி காமிக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக இதுதான் இங்கே டார்கெட். ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னால், ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது, 9:30 வரைக்கும் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது. 9:30க்கு மேலே டாப்பை உடைச்சது அப்படின்னா கால் ஆப்ஷன் பை எடுக்கும். கீழே, அதாவது இந்த ப்ளூ லைனுக்கு கீழே உடைச்சதுனால் புட் ஆப்ஷன் பை எடுக்கும். 9:30க்கு மேலே உடைச்சிட்டு ரிவர்ஸ் ஆகி ரெட் லைன் தொட்டுடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும், ஆர்டர் கட் ஆகிடும். அதே மாதிரி க்ரீன் லைன் தொட்டுடுச்சுனால் டார்கெட் புக் ஆகிடும். எவ்வளோ டார்கெட் புக் ஆகும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் புக் ஆகும் அப்படின்றது லைவில் ஒவ்வொரு நாளைக்கு ரேஞ்சை பொறுத்து டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரேஞ்சை பொறுத்து தான். இன்றைக்கி ரேஞ்ச் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பெருசு, சின்னதாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ரொம்ப ரொம்ப சின்னது. இந்த ரேஞ்சை பொறுத்து மட்டும் என்னென்னா 77 பாயிண்ட்ஸு இண்டெக்ஸில் அப்படின்னா ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 30 பாயிண்ட்ஸ்
நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், முன்ன பின்ன டிஃபர் ஆகும், டைம் டீகே இருக்கும், ஸ்லிப்பேஜ் இருக்கும், எல்லாமே அப்ராக்சிமேட் கணக்கு தான். இங்கே ப்ரீ டிஃபைன்டாக எக்ஸாக்டாக இந்த அமௌண்ட்டு தான் வரும்னு கண்டிப்பாக டிசைட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தெளிவாக எப்படி புரிஞ்சிக்கணும்னா, இன்றைக்கி காலையில் 9:15 to 9:30 ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த கேண்டிலோட ஹையை கட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் பை எடுக்கும், கீழே கட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் பை எடுக்கும். டார்கெட் அதோட பாதிக்கு மேலே டார்கெட், அதோட பாதி ஸ்டாப் லாஸ். இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஸோ நேற்று என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9:15 to 9:30 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. 9:34க்கு ஆர்டர் கட் ஆயிருக்கு, அதாவது இந்த ப்ளூ லைன் கட் ஆயிருக்கு. ஆர்டர் எடுத்துருக்கும் கால் ஆப்ஷன், ஆர்டர் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்து எந்த டைமில் புக் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9:47க்கு டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நேற்று வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 2200 2500க்குள்ளே வேரியாகி டிஃபர் ஆகி புக் ஆகிருக்கும். இதுதான் வந்து 15 மினிட்ஸோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன். இதே இந்த ரேஞ்ச் வந்து பெருசாக இருந்தது, இங்கே இதுதான் ரேஞ்சாகவே இருந்தது அப்படின்ற பட்சத்தில் 9:15 to 9:30க்குள்ளே இவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருந்துச்சுனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இங்கே கட் ஆச்சுன்னா ஆர்டர் எடுத்துச்சுன்னா இங்கே வந்து அடிச்சதுன்னா ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குன்னா 2200 ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அப்படியே டபுளாக வச்சுக்கோங்க, 4500. அதில் டைம் டிகே ஆச்சுன்னா இன்னும் ஜாஸ்தியாக லாஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக போய் அடிச்சதுன்னா லாஸ் கம்மியாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் மினிமம் க்ரைட்டீரியா 15 மினிட்ஸோட ஸ்ட்ராட்டஜியில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு புது ஸ்ட்ராட்டஜியோட புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.